வெரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்க ஜோசப் கௌதம் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 டேஸ் பிளான். ஃப்ரெண்ட்ஸ், வெஸ்டீஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரம்மாண்டமான உலகத்துக்குள்ள உங்களை வரவேற்கிறேன். வெஸ்டீஜ் பிஸ்னஸை நீங்க சூஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த பிஸ்னஸ் நீங்க சூஸ் பண்ணதுக்கு நீங்க கண்டிப்பா ஒரு நாள் ரொம்பவே சந்தோஷப்படுவீங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்டீஜ் 2004ல ஸ்டார்ட் பண்ணாங்க. 21 இயர்ஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த 21 இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6000 பீப்புள், 6000 பேர் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறவங்களா இன்னைக்கு இருக்காங்க. அப்போ ஒரு 6000 பேர் இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா எல்லாருமே எம்பிஎஸ்ஓ, எல்லாருமே பெரிய படிப்பு படிச்சவங்களோ கிடையாது. இந்த வியாபாரத்துல பெரிய படிப்பு படிச்சவங்களும் சம்பாதிக்கிறாங்க, இந்த வியாபாரத்துல சாதாரண மக்களும் சம்பாதிக்கிறாங்க. அப்ப கட்டாயமா இந்த வியாபாரத்தை எடுத்ததுக்காக நீங்க நிச்சயமா ஒரு நாள் சந்தோஷப்படுவீங்க. காரணம் என்னன்னா, உங்களுடைய கனவு வருமானம் என்னவோ அந்த வருமானத்தை நீங்க நிச்சயமா இந்த வியாபாரத்தை சின்சியரா நேசிச்சு, இன்னும் சொல்லப்போனா லவ் பண்ணி பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த வியாபாரத்துல நீங்களும் அதை அடைய முடியும். ஸோ அதுக்கு ஒரு திட்டமிடுதல் வேணும் இல்லையா? அதனாலதான் இந்த 180 டேஸ் பிளான் அப்படின்னு சொல்லக்கூடியதை உங்க கூட நான் ஷேர் பண்றதுக்கு இங்க வந்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா 180 டேஸ் பிளான், ஃபர்ஸ்ட் நீங்க வெஸ்டேஜ்ல ஜாயின் பண்ணும்போது உங்களை டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து வெஸ்டீஜ்ல ஒரு பிரஸ்டீஜியஸ் பொசிஷன், கிரவுன் டைரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரவுன் டைரக்டர் ஆகிறதுக்கான பிளான் தான் இந்த 180 டேஸ் பிளான். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ல இருந்து கிரவுன் டைரக்டர் ஆகிறதுக்கான பிளான் தான் 180 டேஸ் பிளான். இது யாருக்கு அப்படிங்கறதையும் இங்க போட்டிருக்கோம், நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். நிச்சயமா இந்த வியாபாரத்துல நான் சம்பாதிக்கணும், இந்த வியாபாரத்துலங்கிறத விட நான் என் பிள்ளைங்களுக்காக சம்பாதிக்கணும், என்னுடைய குடும்பத்துக்காக சம்பாதிக்கணும்னு வாழ்க்கையில பண தேவை உள்ள நபர்களா இருக்கீங்க. வாழ்க்கையில இன்னைக்கு நான் மிகப்பெரிய லெவல்ல உயரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா வெஸ்டீஜ் ஒரு ரைட் பிளாட்ஃபார்ம். அதுல இந்த பிளானை நீங்க கொஞ்சம் கவனமா கேட்டுட்டு இந்த பிளானை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நிச்சயமா ஒரு மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த 180 டேஸ் பிளான் ஆரம்பிக்கிற இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிளானை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய சில விஷயங்கள். ரொம்ப டீப்பாலாம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு மேலோட்டமாவது தெரிஞ்சிருக்கணும். அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கம்பெனியை பத்தி, இந்த கம்பெனியில இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை பத்தி, இந்த கம்பெனியில இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் பிளானை பத்தி கண்டிப்பா உங்களுக்கு ஓரளவுக்காவது தெரிஞ்சிருக்கணும். ஸோ கம்பெனி ப்ரொஃபைல், கம்பெனி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, கம்பெனி யாரால ஆரம்பிக்கப்பட்டது, கம்பெனியில என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இருக்கு, கம்பெனி இந்த ப்ராடக்ட்ஸ் எங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க, அண்ட் கம்பெனி இந்த ப்ராடக்ட்ஸ் நமக்கு எப்படி கொண்டு வந்து சேர்க்கறாங்க, எவ்வளோ இன்கம்ஸ் தராங்க, இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா நீங்க கண்டிப்பா நீங்க ஏற்கனவே ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிருக்கணும். அது பிசிக்கல் மீட்டிங்கா இருக்கலாம், இல்ல ஆன்லைன் மீட்டிங்கா இருக்கலாம். ஸோ அதை சிஎன்டி மீட்டிங் இல்லைன்னா பிஓஎம் மீட்டிங்னு சொல்லுவோம். ஸோ இந்த சிஎன்டி மீட்டிங் இல்லைன்னா பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங், இது எங்க நடந்தாலும் அங்க போய் அட்டன் பண்ணுங்க. அட்டன் பண்ணிருந்தீங்கன்னா சூப்பர். அல்லது ஆன்லைன்லயாவது நீங்க அட்டன் பண்ணுங்க. யார் உங்களோட அப்ளைனோ அவங்கள காண்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது தெரிஞ்சிருக்கணும். கம்பெனி ப்ராடக்ட் அண்ட் மார்க்கெட்டிங் பிளான் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது இந்த கம்பெனியில என்னென்ன மாதிரியான ஆஃபர்ஸ் இருக்கு அதெல்லாம் கம்பல்சரி நீங்க தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நீங்க ஜாயின் பண்ண போறீங்க, அல்லது இன்னைக்கு நீங்க வெஸ்டீஜை பத்தி யார்கிட்டயோ ஒருத்தர்ட்ட இன்ஃபார்ம் பண்றீங்க, அவங்க வெஸ்டீஜ்ல ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறாங்க. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஜாயினிங் ஆஃபர்னு ஒரு ஆஃபர் உண்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஜாயின் பண்ணிட்டோம், நம்ம ஒரு செகண்ட் பில்லோ தேர்ட் பில்லோ போடுறோம், நமக்கு ரீபர்ச்சேஸ் ஆஃபர்னு கண்டிப்பா எவ்ரி மந்த் ஜாயினிங் ஆஃபர் இருக்கு. எவ்ரி மந்த் அதே மாதிரி ரீபர்ச்சேஸ் ஆஃபரும் இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி ஆஃபர், ரொம்ப 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 இம்பார்ட்டண்டா இது என்னன்னு நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அதுலயே போட்டிருக்கோம் பாருங்க, மோர் தென் 40% பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய ஆஃபர் தான் இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர். இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபரை சிம்பிளா சொல்லணும்னா, 4 மாதம் தொடர்ச்சியாக ஒரு 100 பிவி, ஒரு 3000 ரூபாய் 3500 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு 5வது மாதம் 2500 ரூபாய் மதிப்புள்ள ப்ராடக்ட்ஸ் ஃப்ரீயா கிடைக்கும். ஸோ இதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம டீம்ல உங்களுக்கு மேல அப்ளைன்ஸ் இருப்பாங்க, அவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. அது மட்டும் இல்லாம அந்த கன்சிஸ்டன்சி ஆஃபர் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு எக்ஸ்டெண்டட் கன்சிஸ்டன்சி ஆஃபர். ஸோ யாரெல்லாம் கன்சிஸ்டன்சி ஆஃபர் பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு அடிஷ்னலா இன்னொரு கன்சிஸ்டன்சி ஆஃபர் இருக்கு. ஏன்னா கன்சிஸ்டன்சி ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் தேதியில இருந்து 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். 15ஆம் தேதியில இருந்து 27ஆம் தேதி அந்த கன்சிஸ்டன்சி பண்றவங்களுக்கு, அந்த கன்சிஸ்டன்சி ஆஃபரை பயன்படுத்துறவங்களுக்கு எக்ஸ்டெண்டட் கன்சிஸ்டன்சி ஆஃபர்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ
ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. தெரிஞ்சிருந்தா சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, நமக்கு ப்ரீ ரிக்வெஸ்டஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பல்சரியா இந்த கன்சிஸ்டன்சி ஆஃபருக்குள்ள நீங்க இருந்தா தான் இந்த பிளான நீங்க எக்ஸிக்யூட் பண்ண முடியும். கம்பல்சரி கன்சிஸ்டன்சி ஆஃபரை ப்ரோமோட் பண்றவங்களா நீங்க இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப நீங்க கன்சிஸ்டன்சி ஆஃபரை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஜாயினிங் ஆஃபர் என்ன, ரீபர்ச்சேஸ் ஆஃபர் என்னங்கிறதெல்லாம் ஈஸியா நீங்க தெரிஞ்சுக்கலாம். கன்சிஸ்டன்சி ஆஃபருங்கிறத நீங்க கம்பல்சரி தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம அதை நீங்க உங்களோட டீம் நீங்க கிரியேட் பண்ணுவீங்க இல்லையா, அந்த டீம் கிரியேட் பண்ணும்போது நீங்க கம்பல்சரி அங்க ப்ரோமோட் பண்ணணும். ஸோ இது 3வது விஷயம். அண்ட் 4வது விஷயம், இந்த பிசினஸ்ல நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பிசினஸ்ல 2 விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்னு, நீங்க எந்த வேலை பார்த்தாலும் மினிமம் 2 மணி நேரமா இந்த பிசினஸ்க்கு நீங்க ஒதுக்குனாதான் நீங்க இந்த பிசினஸ்ல ஜெயிக்க முடியும். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த மேல சொன்னோம் இல்லையா, நீங்க கம்பெனி பத்தி தெரிஞ்சுக்கணும், ப்ராடக்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும், ஆஃபர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும், அண்ட் நீங்க மந்த்லி நீங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். இதெல்லாம் தாண்டி நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட நீங்க அந்த கன்சிஸ்டன்சி ஆஃபரை அவங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு நீங்க அதை ப்ரோமோட் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா. நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இந்த வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும், வெஸ்டீஜை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கணும்னா, இங்க நீங்க எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்றீங்களோ, எவ்வளவு வால்யூம் ஆஃப் பிசினஸ் கிரியேட் பண்றீங்களோ, அதுக்கு தான் உங்களுக்கு லாபம் கொடுக்குறாங்க. இப்ப அதிக பிசினஸ் நடந்துச்சுன்னா அதிகமான லாபம். ஆனா இங்க நீங்க ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா யோசிச்சு பாருங்க. ₹1 கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம நீங்க இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிசினஸ்ல வால்யூம் பண்ணா காசு கிடைக்கும் இல்லையா, அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம இந்த பிசினஸ்ல நீங்க சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்ப கண்டிப்பா நீங்க 2 மணி நேரம் நிச்சயமா இந்த பிசினஸ்க்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த 2 மணி நேரமும் எவ்வளோக்கு எவ்வளோ உங்க டீம் பெருசாக்க முடியுமோ, எவ்வளோக்கு எவ்வளோ உங்க டீம்ல இருக்கக்கூடிய மக்களை அதிகப்படுத்த முடியுமோ அதற்கான ஆக்டிவிட்டிஸ், அந்த ஆக்டிவிட்டிஸ் ரெகுலரா பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு சேஞ்சஸ் கண்டிப்பா கிரியேட் ஆகும். உங்க டீம் சைஸ் பெருசாகும், உங்களுடைய டேர்ன் ஓவர் அதிகமாகும். உங்களுடைய டேர்ன் ஓவர் அதிகமானா இன்கமும் அதிகமாகும். ஸோ இதுதான் இந்த பிளானை கேட்கறதுக்கு முன்னாடி ப்ரீ ரிக்வெஸ்டிஸ் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 9 வகையான வருமானம் இந்த வெஸ்டீஜ் நிறுவனம் தராங்க. 9 வகையான வருமானத்தை பத்தி சொல்லணும்னா ஒவ்வொன்றும் சொல்றதுக்கு இங்க நமக்கு டைம் கிடையாது. அதனாலதான் மார்க்கெட்டிங் பிளானை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சிஎன்டி அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். ஆனா உங்களுக்கு ஒரு சின்ன ரோட் மேப் மட்டும் காட்டுறேன். அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன, நீங்க எங்க ஆரம்பிப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 5% அப்படிங்கிற லெவல்ல ஆரம்பிப்பீங்க. அதுல நல்லா கவனிச்சீங்கன்னா ஒரு பிவில இருந்து 599 பிவி வரைக்கும் 5% போட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த பிவினா என்னன்னு தெரியாது. அதனால இந்த இடத்துல அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். பிவி அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல, பாயிண்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ₹30 இருந்து ₹18,000 அது வரைக்கும் 5%. அதே வந்து 600 பிவில இருந்து 2399 பிவிக்குள்ள நம்ம இருந்தோம்னா 8%. 2400ல இருந்து 5499 வரைக்கும் இருந்தோம்னா 12%. 5500க்கு மேல போகும்போது பிரான்ஸ் டைரக்டர் அப்படிங்கிற லெவலுக்கு நம்மள உயர்த்துறாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷன். இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து டோட்டல் பிவிய தான் கணக்கெடுத்துக்கிறாங்க. டோட்டல் பிவி அப்படின்னா என்னன்னா, நம்ம வாங்குறது மட்டும் இல்ல, நம்ம குழுவுல எவ்வளவு பேர் வாங்குறாங்களோ அத்தனையும் சேர்த்துக்குவாங்க இந்த ப்ரொமோஷனுக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு மாசம் நீங்க இப்ப பண்றீங்க பிசினஸ். ஒரு மாசம் நீங்க பண்ணும்போது ஒரு 600 பிவிக்கு பதிலா ஃபர்ஸ்ட் மந்தே நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு 300 பிவி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க 600 பிவி பண்ணாதான் நீங்க 8% வர முடியும். ஆனா இந்த இடத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா, சிங்கிள் மந்த்ல 300 பிவி பண்ணிட்டீங்கன்னா, நீங்க ஃபாஸ்ட் ஸ்டார்ட் அப்படிங்கிற அந்த மெத்தட்ல நீங்க 8% வந்துர முடியும். அதாவது 600ல பாதி பண்ணாலே போதும். இதத்தான் தனியா இங்க ஃபாஸ்ட் ஸ்டார்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கும். 5500 பிவி பண்றோம். இத வந்து எப்படி பண்றோம்னா, மாதம் சேர்ந்து பண்றோம். ஆனா இந்த இடத்துல கவனிச்சீங்கன்னா, சிங்கிள் மந்த் ஏதோ ஒரு மந்த் அந்த ஒரு மந்த்துக்குள்ள ஆகஸ்ட்னா ஆகஸ்ட், செப்டம்பர்னா செப்டம்பர், அக்டோபர்னா அக்டோபர் அந்த மந்த்துக்குள்ள நீங்க சிங்கிள் மந்த்ல 4500 பிவி பண்ணிட்டீங்கன்னா, எகைன் நீங்க ஃபாஸ்ட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரொமோஷன் பிரான்ச் டைரக்டர் ஆயிடுவீங்க. ஸோ இந்த ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 300 பிவி பண்ணும்போது உங்களுக்கு அடிஷனலா ஒரு ப்ராடக்ட் வவுச்சர் கூட ₹750 குடுப்பாங்க. இதெல்லாம் டீடைல்ஸ் இன்னும் கொஞ்சம் டீப்பா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, யார் உங்களுக்கு அப்ளைனோ அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு இந்த சிஎன்டி மீட்டிங் இல்லைன்னா பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங்ல உங்களை பார்ட்டிசிபேட் பண்ண வைப்பாங்க. இல்லைன்னா அவங்களே உங்களுக்கு இந்த டீடைல்ஸ் குடுப்பாங்க. இப்ப இங்க சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, நீங்க ஆரம்பிக்கிற இடம் 5%. நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரொமோட் ஆகி வர வேண்டிய இடம் பிரான்ச் டைரக்டர். ஓகேங்களா? ஸோ இந்த பிரான்ச் டைரக்டர் ஆகிறது தான் நம்மளுடைய முதல் இலக்கு. அடுத்தது நம்ம
செகண்ட் லெவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்ப பிரான்ச் டைரக்டர் ஆறோமோ அடுத்த லெவல் நமக்கு சில்வர் டைரக்டர். இந்த சில்வர் டைரக்டர் அப்படிங்கிறது நமக்கு கீழே ஒரு நபரையாவது நம்ம பிரான்ச் டைரக்டர் ஆக்கணும்னா அப்ப நம்ம சில்வர் டைரக்டர் ஆகும். நமக்கு கீழே 2 பேரை பிரான்ச் டைரக்டர் ஆக்கும்போது நம்ம கோல்டு டைரக்டர் ஆகும். 3 நபர்களை பிரான்ச் டைரக்டர் ஆக்கும்போது ஸ்டார் டைரக்டர் ஆகும். 4 நபர்களை பிரான்ச் டைரக்டர் ஆக்கும்போது டைமண்ட் டைரக்டர் ஆகும். 6 நபர்களை பிரான்ச் டைரக்டர் ஆக்கும்போது கிரவுன் டைரக்டர் ஆகும். 8 நபர்கள் யூசிடி, 12 நபர்கள் டிசிடி, 16 நபர்கள் டியூசிடி. இதில் இதோட டீடைல்ஸ் எல்லாம் இன்னும் டீடைல்டா கேட்கறதுக்கு உங்க அப்ளைன்ஸை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. பட் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ற இடம் எது? நம்ம இப்பதான் ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டார்டிங் இடம் 5%. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அடைய வேண்டிய இடம் பிரான்ச் டைரக்டர். அண்ட் ஃபர்ஸ்ட் அடைய வேண்டிய இடம் பிரான்ச் டைரக்டர் அப்படின்னா இந்த 180 டேஸ் பிளானோட மெயின் ஃபோக்கஸ் என்னன்னா இந்த பிரான்ஸோட நிக்கல. நம்மளோட 180 டேஸோட பிளானோட மெயின் ஃபோக்கஸ் இந்த கிரவுன் அச்சீவ் பண்றது தான். ஏன் இந்த கிரவுன் அச்சீவ் பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா 9 டைப்ஸ் ஆஃப் இன்கம் இருக்கு அப்படின்னு நம்ம காமிச்சோம் இல்லையா? அந்த 9 டைப்ஸ் ஆஃப் இன்கம்ல கிட்டத்தட்ட 8 விதமான வருமானம் இந்த ஹவுஸ் ஃபண்ட் வரைக்கும் எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் 4 பிளஸ் இந்த 8 இன்கம்ஸும் இந்த கிரவுன் டைரக்டர்ல நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த கிரவுன் டைரக்டர் அடையிறது தான் இந்த 180 டேஸ் பிளானோட இலக்கு. ஸோ இந்த 180 டேஸ் பிளானை நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன் இப்போ. ஸோ இந்த இடத்துல நீங்க நான் ஏற்கனவே சொன்ன இந்த ப்ரீ ரிக்வஸ்டிஸ் இந்த லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை புரியலனாலும் இந்த இடத்துல நீங்க வீடியோவை பாஸ் பண்ணிட்டு உங்க அப்ளைனோட உட்கார்ந்துருந்தீங்கன்னா அவர்கிட்ட தயவு செஞ்சு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ கேட்டுக்கோங்க. ரைட். இப்ப நீங்க தான் எங்களோட ராஜா அல்லது ராணி, சரிங்களா? ஏன்னா இந்த வியாபாரத்துல கண்டிப்பா யாரு முழுமையா வேலை பார்க்கறாங்களோ, உணர்வோட வேலை பார்க்கறாங்களோ, எந்த விதமான டவுட்டும் இல்லாம வேலை பார்க்கறாங்களோ 100% நீங்க ராஜாவாவும் ராணியாவும் நிச்சயமா மாறுவீங்க. உங்களை உங்க சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் நிச்சயமா ராஜாவாவும் ராணியாவும் தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புல தான் நீங்க இருக்கீங்க. ஏதோ மிகைப்படுத்தி சொல்றேன்னு நினைக்காதீங்க. நிச்சயமாக இந்த வாய்ப்பு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், இதுக்காக யாரையும் நீங்க நஷ்டப்படுத்தல. இதுக்காக யாரையும் நீங்க ஏமாத்தல. நியாயமான முறையில, நேர்மையான முறையில மக்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறதன் மூலியமாக நீங்க மிகப்பெரிய லெவல்ல அடைய போறீங்க. ஸோ கவனமா கேளுங்க. இந்த 180 நாள் பிளான்ல முதல் 30 நாள் அதாவது முதல் மாசம் நீங்க என்ன செய்யணும் அதுதான் இப்ப நம்ம பேச போறோம். ஸோ முதல் மாதம் நீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கன்சிஸ்டன்சி ஆஃபர் 2ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதிக்குள்ள உங்க வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை நீங்க வாங்கியிருக்கணும். அப்ப அது எவ்வளவுக்கு வாங்கணும்? ஒரு 3000 ரூபாயில இருந்து 3500 ரூபாய் 100 பிவி பர்ச்சேஸ் கம்பல்சரி நீங்க பண்ணிருக்கணும். இது இந்த மாதம் மட்டும் இல்ல, இந்த ஃபர்ஸ்ட் 30 நாள் மட்டும் இல்ல, 180 நாளைக்கும் ஒவ்வொரு 30 நாளைக்கும் உங்க வீட்டுக்கு நீங்க வாங்கிக்கணும். சில பேர் என்கிட்ட சொல்லுவீங்க, சார் என்னுடைய நிலைமை இன்னைக்கு 3000 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய சிச்சுவேஷன் இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா மட்டும் தரேன். உங்க வீட்டுக்கு ஒரு 1000 ரூபாய்க்கோ 1500 ரூபாய்க்கோ உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்கிக்கங்க. பேலன்ஸ் 2000 ரூபாய்க்கோ இல்ல 1000 ரூபாய்க்கோ 1500 ரூபாய்க்கோ எவ்வளவு பேலன்ஸ் இருக்கோ அந்த பேலன்ஸ் வெஸ்டீஜ பத்தி உங்களுடைய சொந்தக்காரங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு போய் பேசுவீங்க இல்லையா? அவங்கள ஒரு சில பேர் எனக்கு பிசினஸ் வேண்டாம் ஆனா எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு உங்க பேர்லயே பில் பண்ணி வாங்கி கொடுத்துருங்க. ஸோ தட் உங்களுடைய டியூட்டி 100 பிவி கம்பல்சரி பண்ணிருக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சில நபர்களுக்கு என்னால 1000 ரூபாய்க்கு தான் வாங்க முடியும் சார். என்னால 1500 ரூபாய்க்கு மேல என்னோட பட்ஜெட் கொஞ்சம் ப்ராப்ளம் சார். இன்னைக்கு இருக்கிற அந்த பட்ஜெட் ப்ராப்ளம்னால தான் நான் வெஸ்டீஜுக்கே வந்திருக்கேன். என்ன இங்க 3000 ரூபாய்க்கு வாங்க சொல்லும்போது எனக்கு அது கொஞ்சம் சிரமமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கான ஒரு ஐடியா தான் நான் இப்ப சொன்னேன். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அத நீங்க உங்க பேர்ல வாங்கி குடுத்துருங்க. அவங்க பிசினஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஐடி போட்டு பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். ஸோ இந்த 180 டேஸ் பிளான்ல முதல் விஷயம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும். செகண்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த வியாபாரத்துல இந்த கிரவுன் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா ஒரு நாளைக்கு சராசரியா 2ல இருந்து 3 நபர்கள நீங்க சந்திக்கணும். ஒரு நாளைக்கு சராசரியா 2ல இருந்து 3 நபர்கள சந்திக்கணும்னா, ஒரு மாசத்துக்கு எத்தன பேருங்க? குறைஞ்சது 50 நபர்களையாவது நீங்க சந்திக்கணும். 50 நபர்கள்ட்டயாவது நீங்க இந்த வியாபாரத்த பத்தி பேசணும். இப்போ ஒரு 50 நபர்கள்ட்ட பேசணும்னா, யார் அந்த 50 நபர்கள்ன்னு
உங்க அப்ளைனோட உட்கார்ந்து லிஸ்ட் எடுங்க. அந்த லிஸ்ட் எடுக்கும்போது ஒவ்வொருத்தர் பேரும் மொபைல் நம்பரும் எழுதிட்டு அவங்கள நேர்ல போய் சந்திச்சு வெஸ்டீஜ பத்தி சொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. இல்லைன்னா ஆன்லைன் மீட்டிங்ஸ்ல ப்ராப்பரான கம்பல்சரியா நல்ல மீட்டிங்ஸ்ல உட்கார வச்சு அவங்களுக்கு இந்த வியாபாரத்தை பத்தி தெளிவுபடுத்துங்க. போன்ல பிசினஸ் சொல்லாதீங்க. ரைட்டுங்களா? ஸோ யார் யாரெல்லாம் நீங்க லிஸ்ட் எடுத்திருக்கீங்களோ ஒவ்வொருத்தரையா டெய்லி 2 பேரை பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரே ஒரு விஷயம் யோசிச்சு சொல்லுங்க. 30 நாள்ல டெய்லி 2 பேர் பார்த்தீங்கன்னா, நிச்சயமா 60 பேர பார்க்கலாம். இந்த சண்டே, சாட்டர்டே எல்லாம் விட்டுருங்க. இல்ல ஒரு வாரத்துக்கு 5 நாள் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட 5 இன்டு 2 10 பேர். இப்ப 4 வாரத்துக்கு, ஒரு வாரத்துக்கு 10 பேர்னா 4 வாரத்துக்கு 40 பேர். கண்டிப்பா 40 பேர் பார்த்திருக்கீங்க. இல்ல 50 பேர நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமா உங்களுக்கு இந்த 40, 50 பேர்ல ஒரு 6 நபர்கள் இந்த வியாபாரத்துல நான் இணையிறேன். இந்த வியாபாரத்துல நான் பொருட்கள் வாங்குறேன் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? நிச்சயமாக வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த வியாபாரத்துல நான் ப்ராடக்ட் வாங்குறேன்னு சொல்லிட்டு, இந்த வியாபாரம் என்னங்கிறத இன்னும் டீட்டெயில்ஸா கேட்டுக்கிட்டு, ஒரு 6 பேரு இதே ரூ. 3000 ரூ. 3500க்கு அவங்க வீட்டுக்கு தேவைக்கு வாங்குனா, முதல் 30 நாள் முடிஞ்சிருச்சு. முதல் 30 நாள் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்ப நம்மளுடைய டோட்டல் பிவி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 100 பிவி பண்ணியிருக்கோம். நம்ம கீழ ஒரு 6 நபர்கள 100, 100 பிவி பண்ண வச்சிருக்கோம். டோட்டல் பிவி 700. ஸோ 5%ல இருந்து 8% ஃபாஸ்ட் ஸ்டார்ட்க்கு நம்ம ப்ரொமோட் ஆயிட்டோம். ஏன் 8% ஃபாஸ்ட் ஸ்டார்ட் அப்படின்னா, சிங்கிள் மந்த்ல 300 பிவி பண்ணாலே ஃபாஸ்ட் ஸ்டார்ட். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 700 பிவி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நமக்கு என்ன கிடைக்கும்? வருமானம் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ரூ. 468 வருமானம் பிளஸ் ரூ. 750 கிஃப்ட் ப்ராடக்ட் ஃப்ரீயா கிடைக்கும். ஸோ முதல் மாத வேலை இவ்வளவுதாங்க. இத கண்டிப்பா யாரெல்லாம் வெஸ்டீஜ்ல ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, இதுக்காக டைம் 2 மணி நேரம் ஒதுக்குறாங்களோ, இந்த வியாபாரத்துக்காக டைம் ஒதுக்கி வியாபாரத்த சின்சியரா செய்யற யாரும் இத செய்ய முடியாம போகறதுக்கு வாய்ப்பே இல்ல. இன்னொரு விஷயம், இந்த 6 நபர்களுக்கும் வெஸ்டீஜ பத்தி சொல்லும்போது நெறைய டவுட்ஸ் வரும். அந்த டவுட்ஸ் எல்லாம் உங்களுடைய அப்ளைன் யாரோ அவங்கள உட்கார வச்சு, இது என்னென்ன கேட்குறாங்களோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் கிளாரிட்டி குடுங்கன்னு சொன்னா, உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அவரு கண்டிப்பா ரெடியா இருக்கிறாரு. ஸோ இத நீங்க கண்டிப்பா பண்ண முடியும். கண்டிப்பா இத பண்ணி ஃபாஸ்ட் ஸ்டார்ட் லெவல நிச்சயமா ஃபர்ஸ்ட் மந்த் அச்சீவ் பண்ணுங்க. ஸோ செகண்ட் மந்த்துக்கு போலாம். அடுத்த 30 நாள். 180 நாள்ல 30 நாள் முடிஞ்சிருச்சு. செகண்ட் மந்த்துக்கு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் 30 நாள் நம்ம என்ன செய்யணும்? நம்ம வேலை நம்ம 100 பிவி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். எகைன் நம்ம நெக்ஸ்ட் மந்த் நம்மளுடைய டியூட்டி நம்ம செஞ்சுட்டோம். இப்ப நமக்கு கீழ ஏற்கனவே ஒரு 6 பேர் இருக்கிறாங்க. கரெக்ட்டுங்களா? இந்த 6 பேரும் நம்ம என்ன செய்றோமோ அத செய்றவங்களா இருக்கணும். சப்போஸ் ஒருத்தரோ 2 பேரோ அத செய்யல அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? ஆல்டர் பண்ணிக்கணும். அவங்கள 7வது, 8வது நபராவும் போட்டுக்கலாம். இல்ல அந்த 6 நபர்களுக்கு கீழயே கூட கொண்டு வரலாம். சோ இப்ப இவங்க என்ன செய்யணும்? இவங்க வந்து எகெயின் அவங்க வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் மந்த் வாங்குனோமோ, செகண்ட் மந்த் இப்ப வாங்குற மாரி, சேம் அவங்க ஃபர்ஸ்ட் மந்த் வாங்குனாங்க. இப்ப செகண்ட் மந்த் அவங்க வீட்டுக்கு எகெயின் பர்ச்சேஸ் பண்றாங்க. இது மாதா மாதம் கம்பல்சரியா நடக்கணும். இததான் நீங்க உறுதி செய்யணும். இத உறுதி செஞ்சீங்கனாலே, அதாவது சிம்பிளா சொல்றேனே, நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க. உங்க கடைக்கு மாதா மாதம் வந்து பர்ச்சேஸ் பண்ணணுங்கிறத உறுதி செய்வீங்களா? மாட்டீங்களா? ரெகுலர் கஸ்டமர் ஆக்கணும்னு முயற்சி பண்ணுவீங்களா? மாட்டீங்களா? இப்ப மாதா மாதம் ஒரு ரெகுலர் கஸ்டமரா கண்டிப்பா பிசினஸ் பண்றவங்க எல்லாரும் இருக்கணும். அப்படி இருந்தா தான் பிசினஸ பெரிய லெவல்ல நம்ம டர்ன் ஓவர இன்கிரீஸ் பண்ண முடியும். சோ இப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, மறுபடியும் நம்ம வாங்கியிருக்கோம். நம்மளுடைய டீம்ல இருக்கிற அந்த 6 பேரையும் மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ண வச்சிருக்கோம். இப்ப இவங்க எல்லாரும் பர்ச்சேஸ் மட்டும் பண்ணா, நமக்கு மட்டும் தான் அந்த ரூ. 500 வரும். இவங்களுக்கெல்லாம் ஒரு ₹100 ₹150 தான் வரும். நம்ம இந்த ரூ. 500க்கோ, அவங்க ரூ. 100க்கோ இங்க வரல. பெரிய வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு வந்திருக்கோம். அப்ப என்ன நடக்கணும்? இவங்க யூஸ் பண்ண ப்ராடக்ட் எல்லாம் நல்லா இருக்கிறப்ப, இவங்க இந்த பிசினஸ் பண்ண போறாங்கங்கிறப்ப, நம்ம என்ன செஞ்சோமோ அதே விஷயத்த அவங்களும் செய்யணும். அப்ப ஏங்கிறவரு நம்ம போன மாசம் என்ன பண்ணோம்? நம்ம ஒரு 6 பேருக்கு இந்த பிசினஸ் குடுத்தோம். அதுக்கு எத்தன பேர் லிஸ்ட் எடுத்தோம்? ஒரு 40லிருந்து 50 நபர்கள லிஸ்ட் எடுத்தோம். லிஸ்ட் எடுத்து அந்த ஒவ்வொருத்தரையும் டெய்லி 2 பேர சந்திச்சோம். யார் கூட போய் சந்திச்சோம்? நம்ம அப்ளைன் நமக்காக வந்து பேசி குடுத்தாரு. இல்லன்னா ஆன்லைன் மீட்டிங்ல அவங்கள கனெக்ட் பண்ணி இத புரிய வச்சோம். அதே மாரி இந்த ஏங்கிறவரும் சேம் திங்ஸ் அவரும் செய்யணும்.
கரெக்ட்டுங்களா? செஞ்சு என்ன பண்ணணும்? இந்த 2வது மாசத்துல இவரு 6 நபர்கள ஜாயின் பண்ணியிருக்கணும். ஆனா, அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் 6 பேர ஜாயின் பண்ணணும் இல்லையா? அட்லீஸ்ட் ஒரு 2 பேராவது அவர் ஜாயின் பண்றாராங்கிறத நீங்க உறுதி செஞ்சுக்கங்க. இவ்வளவுதான் விஷயம். இந்த 2வது மாசம் உங்க வேலை என்ன? இவர் அட்லீஸ்ட் ஒரு 2 பேராவது இந்த பிசினஸ்ல கொண்டு வரணும். எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும் அந்த 2 பேரும்? ஒரு ரூ. 3000 அவங்க தேவைக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும். இதே விஷயத்த தான் இந்த மீதி இருக்கிற 5 பேரும் செய்யப் போறாங்க. இப்ப இதுதான் நம்மளுடைய 2வது மாத வேலை. இப்ப இந்த 6 பேரும் கண்டிப்பா ஒரு 2 பேருக்காவது இந்த பிசினஸ் என்ன பண்ணியிருக்கணும்? 6 பேருக்கு குடுத்திருந்தா சூப்பர். இப்ப ஏங்கிறவர் வந்து 6 பேருக்கு சொல்லிட்டாரு. சூப்பரோ சூப்பர். ஆனா, அட்லீஸ்ட் 2 பேருக்காவது சொல்லியிருக்கணும். இத நீங்க கண்டிப்பா உறுதி செஞ்சுக்கங்க. இத செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப 1 மந்த் 6 பீப்பிள், 2nd மந்த் 6 12 பீப்பிள். அப்ப 12 பிளஸ் 6 டோட்டல் எவ்வளவு? இங்க 12 பேர், இங்க 6 பேர் 18, நம்ம ஒண்ணு 19 பேர். அப்ப எத்தன 100 பிவி இருக்கு? 19 100 பிவி இருக்கு. சோ 1900 பிவி. இப்ப பாருங்க, போன மாச பிசினஸ் 700, இந்த மாச பிசினஸ் 1900, டோட்டல் எவ்வளவு? 2600. நீங்க அந்த ஸ்லாப் எடுத்து முதல்ல ஸ்லாப் காமிச்சோம் இல்லையா? அந்த ஸ்லாப் எடுத்து பார்த்தீங்கன்னா, 2400 வரைக்கும் 8%. 2400 மேல போயிடுச்சுன்னா 12%. இப்ப நம்ம என்ன ஆயிட்டோம்? புரமோஷன் ஆயிட்டோம். சோ இந்த இடத்துல நம்மளுடைய இன்கம் என்னன்னு பாருங்க. நியர்லி ₹1512 நமக்கு இந்த இடத்துல வருது. இந்த இடத்துல நீங்க ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இந்த வேலை நம்ம எதுக்காக வந்து செய்றோம் அப்படின்னா, இப்ப நான் வந்து ஒரு ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கேன். உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்காக இத சொல்றேன் சரிங்களா? நான் சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்கேன். மாசம் என் சூப்பர் மார்க்கெட்ல வந்து ஒரு 6 பேர் பர்ச்சேஸ் பண்றாங்க. அடுத்த மாசம் அந்த 6 10 ஆகணுமா வேணாமா? அந்த 10 அடுத்த மாசம் 15 ஆகணுமா வேணாமா? அததான் இங்க நம்ம பண்றோம். அப்படி வர்றவங்க அதிகரிச்சா தான் நமக்கு வியாபாரம் அதிகமாகும், வருமானம் அதிகமாகும். கரெக்ட்டா? சோ இப்ப ரூ. 500 இருந்து நம்ம ரூ. 1500 வந்திருக்கோம். சோ இது 2ண்ட் மந்த் வேல. 3rd மந்த் அதாவது 3வது மாச வேல 60லேருந்து 90 நாள். அந்த 30 நாள் என்ன செய்ய போறோம்? மறுபடியும் நம்ம என்ன செய்யணும்? நம்ம வாங்கிக்கணும். நம்ம கீழ அந்த 6 பீப்பிள் என்ன பண்ணணும்? சேம். அவங்களும் அவங்க வீட்டுக்கு வாங்கிக்கணும். ஏற்கனவே இந்த நபர்கள் என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு 2 பேர இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்ட்டுங்களா? அவங்களும் அவங்களோட தேவைக்கு ரூ. 3000க்கு கம்பல்சரி பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். இப்ப எல்லாரும் ஏற்கனவே போன மாசம் பிசினஸ் என்ன நடந்ததோ அத கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. புதுசா என்ன பண்ணலாம்? புதுசா என்ன பண்ணலாம்னா, இந்த நபர்கள்லாம் என்ன செய்யலாம்? அவங்களெல்லாம் உட்கார வச்சு வெஸ்டீஜ் என்ன ஏது டீடைல் சொல்லி, நம்ம லிஸ்ட் எடுத்தோமோ, நம்ம எப்படி டெய்லி 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோமோ, டெய்லி 2 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம எப்படி 6 பேர் எடுத்தோமோ, அது மாரி இவங்களையும் 6 பேர் எடுக்க சொல்லி நம்ம சொல்லலாம். ஆனா நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் நீங்க செய்யுங்க. ஆனா மினிமமா நீங்க என்ன உறுதி செஞ்சுக்கணும்னா, இந்த ஏங்கிற நபர் இருக்காரு இல்லையா? அவர் 2 பேர் குடுத்திருக்காரா? அவர் 6 பேர் குடுக்கணும்ல. 2 பேர் குடுத்திருக்காரு. இன்னொரு 2 பேர கம்பல்சரி இந்த மாசம் குடுக்குறாரான்னு உறுதி செஞ்சுக்கங்க. இவ்வளவுதான் விஷயம். இப்ப வந்து நீங்க நல்லா பாருங்க. மாசம் இவர் மட்டும் இருந்தாரு. 2வது மாசம் இந்த 2 பேர இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. 3வது மாசம் இப்ப என்ன பண்றாரு? இன்னொரு 2 பேர இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அப்ப டோட்டலா இவர் எத்தன பேர இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காரு? 1, 2, 3, 4 பேர். நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. சோ அண்ட் சோ அவர் பேரு வந்து ராஜுன்னு வச்சுக்கோங்க. இந்த ராஜுங்கிறவர் வந்து 2 பேர ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. 2ண்ட் மந்த் இன்னொரு 2 பேர இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இது நடைமுறையில நடக்குமா? நடக்காதா? நிச்சயமா நடக்கும். இதே விஷயத்த இந்த 6 பேரும் செய்றாங்களான்னு உறுதி செஞ்சுக்கங்க. இத செஞ்சுட்டீங்கன்னா, இந்த இடத்துல 1 மந்த் 6 பேர். 2ண்ட் மந்த் 6 பேரும் ஆளுக்கு 2 பேர். சோ 12 பேர். 3rd மந்த் இந்த மந்த் இன்னொரு 12 பேர். இப்ப டோட்டல் எவ்வளவு? 12 பிளஸ் 12 பிளஸ் 6 டோட்டல் 30 30 பேர். நம்மளையும் சேர்த்தோம்னா 31. அப்ப எல்லாருமே எவ்வளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்? 100 பிவி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். 3100 பிவி. சோ 700 பிளஸ் 1900 பிளஸ் 3100. இது 1 மந்த் பிசினஸ். இது 2ண்ட் மந்த் பிசினஸ். இது 3rd மந்த் பிசினஸ். எல்லாத்தையும் சேர்த்தீங்கன்னா 5700 பிவி. இப்ப பாருங்க நீங்க 12%ல இருந்து 16% வந்துட்டீங்க. ஏன்? 5500 கிராஸ் பண்ணிட்டாலே பிரான்ஸ் டைரக்டர். இங்க 5700 பிவி பண்ணிட்டீங்க. 3100 பிவி இந்த மந்த் பண்ணிருக்கீங்க. சோ பிரான்ஸ் டைரக்டர் ஆயிட்டீங்க. இந்த இடத்துல உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் போனஸ், பிரான்ஸ் டைரக்டர் போனஸ், டீம் பில்டிங் போனஸ் எல்லாம் சேர்த்து நிச்சயமாக உங்களுடைய வருமானம் ரூ. 10,000 இருக்கும். இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த பிளான இதுவரைக்கும் பொறுமையா கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, நிச்சயமா இந்த பிளான அச்சீவ் பண்ண முடியுமா? முடியாதான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. 100% அச்சீவ் பண்ண முடியும். இப்ப நான் இந்த இடத்துல
இதை ஒரு டேபிளா நான் காமிக்கிறேன், நீங்க நல்லா பாத்துக்குங்க. நம்ம வீட்டுக்கு 100 PV ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த், தேர்ட் மந்த் வாங்கியிருக்கோம். ஃபர்ஸ்ட் மந்த் நம்ம ஒரு 6 பேரை பிசினஸ்க்குள்ள கொண்டு வந்திருக்கோம். அவங்களும் 100 PVக்கு வாங்குறாங்க. ஸோ 6 பேர் 100 PVனா 600 PV, இது ஒரு 100, டோட்டல் எவ்வளவு 700. ஸோ இது 5ல இருந்து 8% வந்துடுறோம். இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்கும்னு போட்டிருக்கேன். அடுத்தது மறுபடியும் நம்ம 100 PV வாங்கியிருக்கோம். இந்த 6 பேர் என்ன பண்ணிருக்காங்க, ஆளுக்கு 2 பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ 6 + 12 18. 18 பீப்புளும் 100 PVக்கு வாங்கினாங்கன்னா 1800 + 100 1900 PV. ஸோ 8 to 12% வந்துட்டோம். ஏன்னா இது ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா 2600 PV வந்து 2400 கிராஸ் பண்ணாலே 12%, 1512. எகெயின் இன்னொரு 12 பேரை இவங்க இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. யாரு? இந்த 6 பேர் தான் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இந்த 12 பேர் எந்த ஒர்க்கும் அவங்க ஒர்க் செஞ்சா சூப்பர். அவங்க ஒர்க் செய்யலனாலும் அட்லீஸ்ட் அந்த 6 பேர் ஆளுக்கு 2 பேர் கொடுத்திருந்தாலே டோட்டல் 30 பீப்புள் வந்துருச்சு. 30 into 100, 30 into 100னா 3000 பிளஸ் ஒரு 100, 3100. ஸோ பிரான்ச் டைரக்டர் லெவல் முடிச்சிட்டோம், 10,000. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா சூப்பர். புரியலன்னா இந்த வீடியோவை இதோட பாஸ் பண்ணிட்டு உங்களுக்கு கூட அப்ளைன் இருந்தாருன்னா அவர்கிட்ட என்ன டீட்டெயில்ஸ், என்ன டவுட்ஸ் இருக்கோ அதை கேட்டுக்கங்க. கேட்டுட்டு கண்டினியூ பண்ணுங்க. 90ல இருந்து 120 நாள் என்ன செய்ய போறோம்? நம்ம மறுபடியும் என்ன செய்யணும்? பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். 100 PV பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். நம்ம கீழே ஒரு 6 பேர் இருக்காங்க. அந்த 6 பேரும் மறுபடியும் 100 PV பர்ச்சேஸ் பண்றாங்க. இதோட அப்படியே ஒரு செகண்ட் ஃப்ரீஸ் பண்றேன். என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப 4 மாசம் நீங்க 100 PV வாங்கிட்டீங்க. கரெக்டா? 5வது மாசம் போகும்போது உங்களுக்கு 2500 ரூபாய்க்கு ப்ராடக்ட் ஃப்ரீ. ஏன்? கன்சிஸ்டன்சி ஆஃபர் பண்றதுனால உங்களுக்கும் கிடைக்கும், இந்த 6 பேருக்கும் கிடைக்கும். இப்ப யோசிச்சு பாருங்க. நம்ம 100 PV மாசம் மாசம் வாங்குறோமே, மாசம் மாசம் வாங்குறோமேன்னு யோசிக்கிறோம்ல. இப்ப 5ஆம் மாசம் 2500 ரூபாய்க்கு ப்ராடக்ட் ஃப்ரீ வந்துருதுல்ல. அது இல்லாம நீங்க ஜாயின் பண்ணும்போது ஜாயினிங் ஆஃபர், அது இல்லாம மாசம் மாசம் நீங்க ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது ரீபர்ச்சேஸ் ஆஃபர், அது தவிர உங்களுக்கு இன்கம் இது எல்லாமே குடுத்துருக்காங்கல்ல. கண்டிப்பா நீங்க லாஸே ஆக மாட்டீங்க. சரியா? சரி. இப்ப இந்த இடத்துல நீங்க என்ன அடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, இப்ப 3rd மந்த் முடியும்போது இவருக்கு கீழ எத்தன பேர் இருந்தாங்கன்னு ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் மந்த் இவர் மட்டும் தான் இருந்தாரு. செகண்ட் மந்த் ஏக்கு கீழ 2 பேர் வந்தாங்க. 3rd மந்த் இன்னொரு 2 பேர் வந்தாங்க. அப்ப டோட்டல் எத்தன பேரு? ஏக்கு கீழ ஒரு 4 பேர் இருந்தாங்க. கரெக்ட்டா? இத நீங்க எப்படி பார்க்கணும்னா, இந்த ஏங்கிறவர உங்களோட ஒரு பிரான்ச்சா பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கிறீங்க. ஒரு ஏரியால வைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மதுரையில வைக்கிறீங்க. இன்னொரு சூப்பர் மார்க்கெட் நீங்க திருச்சியில வைக்கிறீங்க. இன்னொரு சூப்பர் மார்க்கெட் நீங்க பெரம்பலூர்ல வைக்கிறீங்க. இன்னொரு சூப்பர் மார்க்கெட் நீங்க புதுக்கோட்டையில வைக்கிறீங்க. இது மாரி தான். இப்ப பெரம்பலூர் இவருன்னு வச்சுக்கோங்க. ஏங்கிறவர் பெரம்பலூர், பிங்கிறவர் மதுரை, சிங்கிறவர் திருச்சி, டிங்கிறவர் சென்னை. இப்படி ஒரு ஏரியால நீங்க உங்களுடைய பிரான்ச் வைக்கிறீங்க. இப்ப பெரம்பலூர்ல வந்து இப்ப 4 பேர் வாங்கிட்டு இருக்காங்க. சென்னையில 4 பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மதுரையில 4 பேர் வாங்கிட்டு இருக்காங்க. திண்டுக்கல்ல 4 பேர் வாங்கிட்டு இருக்காங்க. அதாவது உங்க கடையில 4 பேர் லாஸ்ட் மந்த் வரைக்கும் 4 பேர் வாங்கிட்டு இருக்காங்க. இப்ப என்ன செய்யணும்? கடையில வாங்குறவங்கள இன்கிரீஸ் பண்ணணும். இப்ப டோட்டலா இவருக்கு கீழ ஒரு 9 பேர் வந்தா போதும். அவரையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா 10 பேர். இப்ப 10 பேர் 100 PVக்கு பர்ச்சேஸ் பண்ணா என்னாச்சு? பிசினஸ் இன்கிரீஸ் ஆயிருக்கா? முதல்ல 4 பேர் இருந்தாங்க. இப்ப எத்தன பேர் வந்திருக்காங்க? 10 பேர். இந்த மந்த் 4 மட்டும் சிம்பிளா புரிஞ்சுக்கலாம், இவ்வளவுதான். இப்ப பெரம்பலூர்ல வந்து நம்ம ஒரு பிரான்ச் வச்சிருக்கோம். அங்க 4 பேர் போன மாசம் வரைக்கும் வாங்கியிருக்காங்க. இப்ப எத்தன பேர் வாங்குறாங்க? 4ங்கிற இடத்துல 4 பேர் ஆளுக்கு ஒண்ணு ரெஃபர் பண்ணா எக்ஸ்ட்ரா 4. அப்ப 8 பீப்பிள். அவரு ஒரு 2 பேர் குடுத்தா 10 பேர். 10 பேர் வாங்குறாங்க. இப்ப நீங்க 4 பிளஸ் ஆக்சுவலா போன மாசம் நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா 4 பிளஸ் 1 5. 6 5 30 நடந்திருக்கும். இப்ப எவ்வளவு நடந்திருக்குன்னு பாருங்க. 10, 6 10 60. அப்ப 6100 PV நடக்குது. இந்த 6100 PVங்கிறது கிட்டத்தட்ட போன மாசம் பண்ண பிசினஸ விட டபுள் பிசினஸ். போன மாசம் நமக்கு எவ்வளவு இன்கம் வந்துச்சு? 10,000 வந்துச்சு. இந்த மாசம் 20,000 வரும். ரொம்ப எளிமை. வெஸ்டீஜ் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்க இதுதான் புரிஞ்சுக்கணும். இப்ப அடுத்த மாசம் பாருங்க. 5வது மாசம் நம்ம மறுபடியும் வாங்குறோம். நம்மளுடைய இந்த பிரான்ச்ல இப்ப எத்தன பேர் வாங்கிட்டு இருக்காங்க? 10 பேர் வாங்கிட்டு இருக்காங்க. அவரையும் சேர்த்து 10 பேரு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அந்த 10 பேரும் ஆளுக்கு ஒரு ஆள் ஸ்பான்சர் பண்றாங்க. இல்ல 2 பேர் ஸ்பான்சர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. மொத்தமா எவ்வளவு பேர் வரணும்? ஒரு 25 பேர் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 24 பேர் பிளஸ் அவரையும் சேர்த்தீங்கன்னா 25 பேர். இப்ப நம்மளோட பிசினஸ் என்ன ஆயிடுச்சு? இன்கிரீஸ் ஆயிடுச்சா? அப்ப 15,700 PV. இந்த PV நடக்கும்போது இன்கம் பாருங்க கிட்டத்தட்ட 50,000 ரூபாய். அடுத்த மாசம் 6வது மாசம். இந்த 6வது மாசத்துல நம்ம மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். இவங்க எல்லாரும் மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு ஒவ்வொருத்தர் கீழயும் ஒரு 25 பேர் பர்ச்சேஸ் பண்றாங்க. ஒவ்வொரு பிரான்ச்லயும் 25 பேர் பர்ச்சேஸ் பண்றாங்க. இந்த 25 பேர் ஆளுக்கு ஒரு பேர் ஒருத்தரோ 2 பேரோ ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா 60 பேர் அப்படின்னு வச்சுக்கிட்டா 60 பேர் வாங்குனாங்கன்னா இப்ப நீங்க 6 டீம்லயும் 60 பேர்.
6 பிரான்ச்லயும் 60 பேர்னா மொத்தம் எவ்வளவு பேரு? 360 பேர். நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு கடை ஆரம்பிக்கிறீங்க. 350, 360 பேர், 400 பேர், 500 பேராவது உங்க கடையில ஒரு மாசத்துக்கு வாங்கணும்னு நினைப்பீங்களா மாட்டீங்களா? அதை இப்படி உருவாக்குறீங்க. இப்ப இந்த இடத்துல உங்களோட இன்கம் எவ்வளவு இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இங்க இவர் இருக்காருல்ல, அவரோட இன்கமே 20,000 ரூபாய் இருக்கும். ஏன்னா அவர் கடையில இப்ப 60 பேர் வாங்குறாங்க. எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குறாங்க? 3000 ரூபாய்க்கு வாங்குறாங்க. 60 3000 எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,80,000 ரூபாய். 1,80,000 ரூபாய் பிசினஸ் பண்ணா அவருக்கே 20,000 ரூபாய் கிடைக்கும். ஏன்னா ஏற்கனவே நீங்க 4வது மாசம் எவ்வளவு வாங்கியிருக்கீங்கன்னு பாத்தீங்கன்னா 20,000 ரூபாய் வாங்கியிருக்கீங்க. அந்த 4வது மாசம் உங்களுக்கு கீழே எவ்வளவு பேர் வாங்கியிருப்பாங்கன்னா 60 பேர் வாங்கியிருப்பாங்க. அப்ப இந்த இடத்துல அவரோட இன்கமே 20,000 ரூபாய்னா உங்க இன்கம் எவ்வளவுன்னு பாருங்க. உங்களோட இன்கம் 1,00,000 ரூபாய்க்கு மேல இருக்கும். இந்த இடத்துல நீங்க கிரவுன் டைரக்டர் அப்படிங்கிற பொசிஷனையும் நீங்க அச்சீவ் பண்றீங்க. இந்த பிளான எளிமையா சொல்லியிருக்கேன். ரொம்ப எளிமையா சொல்லியிருக்கேன். இந்த 6 பேரும் 6 கடை அல்லது 6 பிரான்ச். ஒவ்வொரு பிரான்ச்ல பிசினஸ் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணோம்னா வர்றவங்க ஒருத்தர் 2 பேர் ஸ்பான்சர் பண்ணாலே உங்களோட இன்கம் பெரிய லெவல்ல growth ஆகும். வர்றவங்க ஒருத்தர் 2 பேர் ஸ்பான்சர் பண்ணாலே போதும். ஸோ இதை நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம 6 பேர் கொண்டு வரோம். அந்த 6 பேரும் ஆளுக்கு 2 பேர் கொடுக்குறாங்க 12. இன்னொரு 2 பேர் கொடுக்குறாங்க இன்னொரு 12. கரெக்ட்டுங்களா? இப்போ ஒருத்தர் எத்தனை பேரை கொடுத்துருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 பேர் தான். ஒருத்தர் எத்தனை பேர் கொடுத்துருக்காரு? 4 பேர். அவரோட சேர்த்தீங்கன்னா 5 பேர். இப்ப அந்த 5 பேர் என்ன ஆகுது? 4வது மாசம் இந்த இடத்துல கவனிச்சீங்கன்னா 10 ஆகுது. அந்த 10 என்ன ஆகுது? 25 ஆகுது. அந்த 25 என்ன ஆகுது? 60 ஆகுது. இப்படி நடந்தாலே நீங்க 180 டேஸ்ல 1 லேக் ருபீஸ்க்கு மேல இன்கம் பண்ண முடியும். நான் என்ன சொல்வேன்னா 180 டேஸ்ல சார் 6 கடையிலயும் ஒரே மாதிரி நடக்குமா? நீங்க அதுக்கான முயற்சியை முழுமையா பண்ணீங்கன்னா 6ல 1 நடக்கலன்னா 1 லட்சங்கிறது 80,000 ஆகும். அவ்வளவுதான். 2 பிரான்ச்ல அது அதே மாதிரி நடக்கல அப்படின்னா 80,000ங்கிறது 60,000 ஆகும். 4 பிரான்ச் நடந்திருக்கு. 60,000 ரூபாய் கிடைக்கும். நல்ல வருமானமா இல்லையா? 3 பிரான்ச் நடந்திருக்கு. 50,000 ரூபாய் நிச்சயமா கிடைக்கும். 2 பிரான்ச் நடந்திருக்கு. 40,000 ரூபாய் நிச்சயமா கிடைக்கும். ஒண்ணே ஒண்ணுல தான் நடக்குது. மீதி எல்லாத்தையும் 300 பண்ணணும் இல்லையா? மீதி எல்லாத்தையும் சேர்த்து 300. அதுக்கு பதிலா ஒரு 30 பிசினஸ் நடந்தா கூட மினிமம் 25,000 ரூபாய் இன்கம் இருக்கு. இந்த 60 நடக்குதுங்க. இந்த பிரான்ச் மட்டும் நம்ம சொல்றத அப்படியே ஃபாலோ பண்றாங்க. 60 நடக்குது. மீதி எல்லா பிரான்ச்சையும் சேர்த்து 300 பண்ணணும். அதுல 10% 30 பண்ணா கூட மினிமம் 25,000 ரூபாய். நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு 6 மாசத்துல மினிமம் 25,000 ரூபாய் நல்ல வருமானமா இல்லையா? அதுக்காக நம்ம கொஞ்சம் சேர்ந்து ஒர்க் பண்ணோம்னா பெரிய இன்கம்ஸை நம்ம பண்ண முடியும் அப்படின்னா நிச்சயமா இந்த பிளான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த பிளானை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. 100% ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா பெரிய லெவல்ல நீங்க ஜெயிக்க முடியும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். இந்த ப்ரோக்ராம் மூலியமா உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். விஷ் யூ வெல்.